நியூ ஃபிலிமாலய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் விமர்சன விவாதம் பகுதியில் பார்க்க இருக்கிற படம் யூத். எப்படி இவ்வளோ நாள் இந்த டைட்டில் விட்டு வச்சுருந்தாங்க? எனக்கு அது பெரிய ஏன்னா வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு படத்தோட டைட்டில். அப்படியா? ஆமாம் ஆமாம், ஏற்கனவே வந்துச்சுல்ல. விஜய் நடித்த யூத்து. நான் இங்கிலீஷ்லேயே இவங்க டைட்டில் போட்டதுனால அதை மறந்துட்டான். அவர் யூத்துன்னு தமிழ் எழுதியிருப்பார், இவங்க இங்கிலீஷில் யூத்துன்னு போட்டதுனால மறந்துட்டான். ரைட். அப்புறம் விஜய் தனுஷ் இவங்களெல்லாம் சிம்பு எஸ்டிஆர் இவங்களெல்லாம் கலந்து கருணாஸ் பையன் தானே டைரக்ட் பண்ணி கருணாஸ் தானே டைரக்ட் பண்ணி ஒரு படம் கொடுத்துருக்குறாப்புல. நிறைய படத்தை பார்த்த சாயலில் இருந்தாலும் படம் பார்க்கலாங்கிற லெவலில் வேற லெவலில் இன்றைக்கி இருக்கிற யூத்துக்கு அது என்னமோ ஒன்று சொல்லி ஜென்சி கிட்டு நமக்கு அது கூட வர மாட்டேங்குது. பட் ஏன்னா நானே ஜென்சி கிட்டு தானே, என்ன அது சரியாக தெரிஞ்சிக்கல. ஓகேவா? மனதளவில் நம்ம ஜென்சி கிட்டு தான் தலைவா. அதனால் உண்மையாக எனக்கு இந்த படம் வந்து டையடிச்சுட்டு நமக்கு உட்கார தெரியாதா என்ன? அது இல்லை, நிஜமாவே மனசு இளமையாக வச்சுக்கிறது தான் ஜென்சி. இப்போ வந்து உண்மையாக இந்த படம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. சில லாஜிக் மிஸ்டேக் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். என்ன கதை பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் படிப்பு வரல, அவங்க அப்பா பேக்கரி வச்சுருக்கிறாரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு, ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுனால பெரிய இடத்துக்கு போனான்னு அம்மாவை வீட்டில் சேர்க்க இருக்கிறாங்க. ஆனாலும் அப்படி இப்படி குழந்தெல்லாம் பிறந்து இவன் பெரியவன் ஆயிடுறாப்புல. 10th படிக்கிறாப்புல, 12th படிக்கிறாப்புல, இந்த 10th 12th போயிட்டுருக்காப்புல. இப்போ அவங்க அண்ணன் வீட்டிலேருந்து இன்விடேஷனை கார் டிரைவர்கிட்ட கொடுத்து விட்றாங்க புதுமனை புகுவிழாவுக்கு. புருஷனை கூப்பிட்டு பொண்ணாட்டி போகிறாங்க. இது ஒரு பக்கம். அங்கே படுற அவமானம், இவர் சொல்கிறாரு, இப்படி மதிக்காத வீட்டுக்கு போவானான்னு கேட்காம அந்த பொண்ணு போகுது. யார்? அந்த ஒய்ஃபு. நீ பாரு, நீ ஓடி போய் எப்படி வாழ்ந்துட்டு இருக்க, நாங்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் பாரு அப்படின்னு காட்டுறதுக்கு. ஓடி போனவனுக்கு 9ல் குரு இருந்தால் அவன் உச்சத்துக்கு போயிடுவான். இங்கே வந்து அது இல்லைங்கிறதுனால அப்படி இருக்கிறாங்க. எல்லாரும் பிரைம் மினிஸ்டராகவும் சீஃப் மினிஸ்டராகவும் ஆகிட்டா அப்புறம் யார் தான் மற்ற வேலையை பார்க்குறது? யார் உட்காந்து ரிவ்யூ பண்ணுறது? யார் உட்காந்து கேமரா எடுக்கிறது? நம்மளால பல பேருக்கு இந்த உண்மை புரியறதே இல்லை. எல்லாரும் ஞானி. நான் சின்ன வயசுலேயே தலைவா கலெக்டர் ஆகணும், இது நான் கண்டக்டர் ஆகணும்னு சொல்லுவேன். ஏன்னா அப்போ பஸ்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இப்போ சரவணன் சொன்ன மாதிரி சொல்லி நான் மாட்டிக்க கூடாது, கெத்தாக இருக்கும். இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் டிக்கெட் கொடுத்துட்டு உள்ளே பூந்து போகிற பார்த்து நமக்கு ஒரு வெறி அந்த வேலை மேலே. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க மாட்டாங்க. அதுதான் அது. இந்த மாதிரி லைஃப்பில் ஒருத்தனுக்கு ஒரு பீரியட் ஒரு லட்சியம் இருக்கும், ஆசை இருக்கும். நமக்கு இன்னைக்கு வந்து பெரிய யூடியூபர் ஆகணும்னு, பெரிய பத்திரிகையாளராக இருந்தாலும் யூடியூபர் ஆக முடியாமல் தவிச்சிட்டு. இப்போ ஆனால் சின்ன வயசுல ஒரு கனவு இருக்கும்ல. ஆனால் பேரண்ட்ஸுக்கு நம்ம மேலே ஒரு கனவு இருக்கும். அப்படி இந்த பையன் மேலே அவங்க அம்மாவுக்கு கலெக்டர் ஆகணும்டா, நீ IAS படிக்கணும் அப்படின்றாங்க. அப்பங்காரையும் அவன் தேரவே மாட்டான், இவனை போய் படிக்க வைக்கிறியே. 10th ஜஸ்ட் பாஸ், 35 மார்க் வாங்கி 200 மார்க் டோட்டலாக ஜஸ்ட் பாஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12th அந்த ஸ்கூலில் சேர்த்துக்க கிறிஸ்டியன் ஸ்கூலு. நம்ம நளினி தான் பிரின்சிபால் அம்மா. சேர்க்க மாட்டாங்க. இந்த அம்மா போய் ஒரு விஷ பாட்டில் வச்சுட்டு என் பிள்ளைய சேர்த்தாலே போச்சுக்குது. இப்படி உள்ள 11th 12th போகிறவன் என்ன பண்ணுறான்? இவனை எந்த பொண்ணும் பார்க்க மாட்டேங்குது. ஓப்பனிங்கே பார்த்தா அவன் எனக்கு ரூட் விட்டா, இவன் எனக்கு ரூட் விட்டான்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவான். அந்த 2 பேரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஒரு குண்டா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த பையன் நல்லா நடிச்சிருந்தாப்புல. இவரை தாண்டி அந்த பசங்க பண்ணுற சேட்டையெல்லாம் ஸ்கூலில் அப்படி இருப்பானுங்க. டேவிட் அதாவது தலைவா, நம்ம வாழ்ந்தா 5 நாள் பட்டினி கிடக்கிற ஃப்ரெண்டு தெரியும். ஆனால் அதே ஃப்ரெண்டு நமக்கு ஒன்றுனா பதறி அடிச்சுட்டு ஓடி வருவான். அந்த மாதிரி அதான் ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப், இந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ இவன் பார்த்துட்டு அந்த பொண்ணுங்க வந்து இவனை லவ் பண்ணுற மாதிரி, அப்புறம் பார்த்தா டக்குன்னு இவனுக்கு ஒரு பிக்கப் ஆகும். இந்த கிரகம்லாம் மாறுதுங்கிறாங்களா, அந்த மாதிரி 11th 12th வந்து ஒரு மாதிரி ஒரு அழகான பொண்ணு பிக்கப் ஆகும். என்னடா இது நம்மளை லவ் பண்ணுதுன்ட்டு அதுக்கிட்ட வந்து 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ இன்னொரு பொண்ணு வந்து குறுக்க வரும். உடனே இவர் வந்து அதுக்கும் பாய்வார். அது இவர் பாய மாட்டார். அவனுக்குலாம் படிக்கிறப்ப தான் பல பசங்களுக்கு குறைக்க முடியுது. நமக்கு இன்னைய வரைக்கும் குறைக்க மாட்டேன் தான். பெண்கள் விஷயத்தில் இல்லை, மற்ற விஷயத்தில் சொல்கிறேன் நான். நம்ம வந்து பெண்கள் விஷயத்தில் ஸ்ரீராமன் சொன்னால் யாரும் நம்ப போகிறது இல்லை. அதனால் வந்து விட்டுருவோம், அது வேணாம், அந்த சேனல் போகண்டாம். இப்போது அந்த மாதிரி தாவிட்டு இருக்கப்போ அந்த பொண்ணு வந்து லவ் சொல்லுவாள். இந்த பொண்ணு வந்து அதை பார்த்து தப்பாகும்.
பார்த்தா 2 ஃப்ரெண்டுங்க அவள் ஃப்ரெண்டை விடணும் இவங்கிறதுக்காக இன்னொரு ஃப்ரெண்டை வச்சு இவன் லவ் இல்ல கெடுக்கும். இது மாதிரி நிறைய பழி வாங்குவாங்க. பழி வாங்குவான். ஏன்னா பாரு அவன் எப்படி அவன் நல்லவனா கெட்டவனா இது பண்றதுக்காக ஒரு பொண்ணு அதுவும் அனுப்புவாங்க. காலேஜ் பையன்ட்டெல்லாம் அடி வாங்குவான். ஆமா. ஒரு ஊரில் நம்ம ஸ்கூல் படிச்சிருக்கப்போ காலேஜ் பையன் வந்து நம்ம ஸ்கூல் பொண்ணை லவ் பண்ணான்னு வச்சுங்க எவ்வளோ டென்ஷன் ஆகும் தெரியுமா? ஆனால் வந்து நம்ம காலேஜ் படிக்கிறப்போ அதே ஸ்கூலில் போய் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி கதையெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் அழகாக எடுத்திருந்தாப்புல. எதுக்கு சொல்ல வரேன்னா அதை தான் சொல்ல வரேன் நான். அதேதான். இந்த மாதிரி எப்படி லவ் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த 2 லவ்வுமே அந்த பழிவாங்கல் மட்டரில் கட் ஆகிடும். மூணாவதாக ஒரு லவ் அது சூப்பரா இருக்கும். அவங்க அப்பா பாக்குறப்ப அடி வாங்குறப்ப அதெல்லாம் செமையாக இருக்கும். அவங்க அப்பாவுக்கு எதுக்கு அடி இன்ட்ரோல் பிளாக் நச்சுன்னு முடியும். செமையாக இருந்தது. இப்போ அடுத்த கிளைமாக்ஸை நோக்கி நகர்றப்போ இவ்வளோ நாளும் அதே ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்க பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு, ஏதாவது சண்டை சச்சரவுனா ஓங்கி குரல் இவன்ட்டே பல்றப்போ சண்டைக்கு வந்துடும். அது இவன் மேலே ஒரு ஃபால் ஆகிடும், லவ் ஃபால் ஆகிடும். இப்போ அந்த 2 பேர் லவ் ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு உனக்கு படிப்பும் வராது, எனக்கு நிறைய லட்சியம் இருக்குடா, என்ன விட்டுருடா அப்படின்னோடனே எந்த லட்சியமும் இல்லை, எனக்கு எந்த லட்சியமும் இல்லைன்னா இல்லை அது என்ன நீ வராதுன்னு சொல்கிறேன், நான் இன்னைக்கு படிச்சு காட்டினா அப்படின்றாப்புல. 12th பாஸ் பண்ணுறா நீனு உன்னை நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற. இந்த பையன் 12th பாஸ் மட்டும் பண்ணல, 9th கிரேடு, அதாவது கிரேடில் வந்து 9th வராப்புல. அந்த பொண்ணு 3வது 2வது வந்துடுது. அப்போ மிரண்டுடுறாங்க. இவங்க அப்பாவுக்கே இவன் மேலே நம்பிக்கை வந்துடுது. பேக்கரி வச்சுட்டு இருக்கிற அவரு அப்பப்போ பேக்கரிக்கு வேலைக்கு வாடான்னு இவரை டிஸ்டர்ப் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த லவ் அப்பா பேசுகிற டைலாக் ரொம்ப அதுதாங்க கிளைமாக்ஸ். அதாவது உன் மேலே எந்த பொண்ணு வேணாலும் லவ் வச்சிருக்கலாம், ஆனால் உன் அம்மா மாதிரி என்ன மாதிரி யாரும் லவ் வச்சிருக்க முடியாதா, ஏன்னா எங்களுக்கு நீ ஒரே புள்ள, இந்த மாதிரி ஒரு எங்கள் லவ் நீ புரிஞ்சுக்கடா, அப்புறம் எங்கே வேணாலும் நீ சுற்று, என் கண்ணுக்கு எதுக்கு நீ அடி வாங்கின, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது அப்படின்னு பேசிட்டு அவர் ஒன்று சொல்லுவார் பாருங்க, இப்படிதான் இருக்காத, தோத்து போன அப்பனுக்கு தான் பையனை வெற்றியாக்கணுங்கிற வெறி இருக்கும், அதை புரிஞ்சுக்கோ நீனு அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கே கண் கலங்கிடுது. உண்மையாகவே அருமையாக அந்த சூரஜ் வெஞ்சரமூடு மிரட்டி இருக்காப்புல அந்த அப்பா கேரக்டர், கண்ணிலே மிரட்டுறாரு. தேவதர்ஷினி ஒரு மாதிரி அந்த ஒரு விபத்து அதுலேருந்து மீண்டு வர்றது, அதாவது பார்த்து இந்த நடுத்தர குடும்பம் மட்டும் பார்த்து தான் செலவு பண்ணும். வலையில் வைக்கலாமா, நாளைக்கு பில் கட்டலாமான்னு ஹாஸ்பிட்டலில் அவர் நிற்கிறது, இந்த சீன்லாம் அழகாக பண்ணியிருக்காப்புல. உண்மையாகவே ஒரு அருமையான படம். இதில் கென் கருணாஸ், சூரஜ் வெஞ்சரமூடு, அம்மா கேரக்டர் தேவதர்ஷினி, அதுக்கப்புறம் இந்த 3 ஹீரோயின்ஸ் நான் பேர் சொல்கிறேன். இது இல்லாமல் நளினி, கொஞ்ச நேரமே பிரின்சிபாலாக வர்ற நளினி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த படம் நளினின்னா நம்ம பழைய ஹீரோயினுங்க. அவங்கெல்லாம் நம்முடைய கனவு கன்னிகள், அவங்கெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. அதுவும் இந்த கிறிஸ்டின் ஸ்கூலில் இருக்கிற பிரின்சிபால் இருக்காங்களே வேற லெவல், அதே மாதிரி பேசுகிறாங்க. அனிஷ்மா அனில்குமார், அவங்க தான் சிறை படத்தில் நடித்தவங்க. அவங்க இதுலேயும் அந்த சின்ன பையன் அழகு சாமியா. அது மாதிரி மீனாட்சி தினேஷ், அவங்களும் ஒரு காதலியா. அதே மாதிரி பிரமாதமாக இருக்குது. பிரியன்சி யாதவ், அந்த பொண்ணும் மிரட்டி இருக்குது. இது இல்லாமல் அந்த ஃப்ரெண்டு கேரக்டரில் வர அந்த பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி மிரட்டி இருக்கானுங்க, எல்லா பசங்களுமே. அதுவும் நல்லா இருக்குது. அந்த கருப்பா இருக்க பொண்ணு கூட பிரமாதமாக நடிச்சிருந்தது தலைவா. சூரஜ் வெஞ்சரமூடு அழகாக வேலை வாங்கியிருக்காப்புல. ஒரு 24-23 வயசில் இப்படி ஒரு படத்தை இல்ல உண்மையிலே மலையாள ஆக்டர்லாம் வந்து வேலை வாங்குறதே பெரிய விஷயம். கண்டிப்பா வாங்கியிருக்காரு, பாராட்ட வேண்டிய கென் பெரிய விஷயம். டைரக்டரா ஜெயிச்சிருக்கிறாரு. கென் கேங்ஸ் எவ்வளவு பெருந்தன்மை பாருங்க. வெறும் கென்னு டைரக்ஷன் போடாம மொத்த உதவி வச்சு கேங் போட்டுருக்காரு. அருமையா பண்ணியிருக்காப்புல. உண்மையாக அந்த படத்துக்கு வந்து புலிக்கு பிறந்தது பூனை. ஏன்னா கருணாஸும் சரி கிரேஸ், அது மாதிரி அவங்க அம்மா பேரை வந்து அந்த ஹெட்மிஸ்க்கு வச்சிருப்பாரு பாருங்க, பிரின்சிபாலுக்கு கிரேஸ் MABயோட அதை போட்டிருப்பாப்புல. இல்ல எனக்கு தெரிஞ்சு நளினி கேரக்டர் அம்மா கிட்ட அப்பா கிட்ட செம்ம அடி வாங்கியிருப்பாரு. எல்லாம் வஞ்சன் தீர்த்துட்டு ஒரே படத்தில் சூப்பராக சொன்னீங்க, அருமையாக பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் மியூசிக் வந்து உண்மையாகவே, ஏன்னா கருணாஸ் குடும்பமே கொஞ்சம் இசை சம்மந்தப்பட்ட குடும்பம் இல்லையா, அருமையாக பண்ணியிருக்கு. பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்குது தலைவா. சூப்பர்னு ஒரே வரியில் சொல்லாதீங்க. ஜிவி பிரகாஷ் தானே ஒவ்வொரு சீனும் அனுபவிச்சு ரசித்து பண்ணியிருக்காருண்ணா. ஜிவி பிரகாஷ் எனக்கு பாராட்ட மனசே வராது. ஆனால் நடிகராக இருந்தால், மியூசிக் டைரக்டராக இருந்தால் அள்ளி பாராட்டுவேன். ஏன்னா இப்போ நடிகராகவும் அவர் நல்லா தான் பண்ணுறாரு. ஆனால் மியூசிக்கும் வேற லெவல் ஜிவி பிரகாஷ். அது இந்த படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா பண்ணியிருக்காரு. உண்மையாகவே கிரேட்டு. அது மாதிரி ஒளிப்பதிவு, எடிட்டிங் எல்லாமே சிறப்பாக இருக்குது. என்ன ஒன்று லாஜிக் மிஸ்டேக்னா கரெக்டாக கண்டுபிடிச்சாரு. அது என்னென்னா, இன்றைக்கெல்லாம் ஸ்கூலில் வந்து 10th 12th ரிசல்ட் வர்றப்போ
ரிசல்ட் வந்த அன்றைக்கி ஸ்கூலில் கும்பலே வராது. ஏன்னா ஆன்லைனில் பார்த்துடலாம். நம்ம காலத்திலேயே நம்ம ஸ்கூலுக்கு ஆமாம் பப்ளிக் எக்ஸாம் ரெண்டுமே அது ஆன்லைனில். அதுக்குன்னே தனியாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இதெல்லாம் வச்சுருக்குது. முன்னாடி நம்மலாம் படித்தப்போ பேப்பரில் வரும் 90, 91. அப்படி இருக்கப்போ ஏன் அப்படி ஒரு சீனு? அது ரிசல்ட்டை பார்த்துட்டு ஃபெயிலாக பாஸான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் மார்க் ஷீட் வாங்க வர்றப்போ தான் நீ ஃபஸ்ட்டு கிரேடில் வந்த, ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண, நீ தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு அப்படின்னு போடுவாங்க. அது வந்து கொஞ்சம் ஏன் கோட்டா விட்டாங்கன்னு தெரியல. சீனுக்காக மார்க் ஷீட் வாங்க போயிருந்த மாதிரி கூட நல்லா இருக்கும். இங்கே ரிசல்ட்டை பார்த்துட்டா எப்படியோ பாஸ் ஆகிட்டேன், என்ன மார்க்குன்னு பார்ப்போம்டா வாடான்னு அம்மா அழைச்சிட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். 10th ரிசல்ட்டையும் அப்படி தான் தேவதர்ஷினி போய் அடிச்சு பிடிச்சி பார்க்குது. அது கூட ஆன்லைன் சென்டருக்கு போய் பார்க்குறாங்க. அது ஓகே, அது ஓகே. 12th ரிசல்ட் வந்து ஸ்கூலுக்கே நேரடியாக போகிறாங்க. போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. மற்றபடி கென் கருணாஸையும் கென் கருணாஸோட நடிப்பையும் இயக்கத்தையும் எந்த விதத்துலையும் குறை சொல்ல முடியாது. நான் மீண்டும் சொல்கிறேன், கருணாஸ் இத்தனை வருஷம் உங்களுடைய திரையுலக உழைப்பு, அதுமாதிரி ஸ்டேஜ் கீஜெலாம் உங்கள் மனைவி கிரேஸ், உங்களுக்கு வந்து 2 பேருமே நீங்கள் புலி தான். புலிக்கு பிறந்தது பூனையாகவில்லை, புலியாவே மாறிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் கருணாஸ் கூட இன்னைய வரைக்கும் டைரக்ட் பண்ணதான் எனக்கு தெரியல. ஹீரோ பண்ணுறதை விடுங்க, டைரக்ட் பண்ணல. ஆமாம், உண்மையாகவே பையனுக்கு நல்ல துணிச்சல். அதுக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்த அந்த தயாரிப்பாளர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். உண்மையாகவே யூத் வேறு லெவல் க்ரோத். அது கென் கருணாஸுக்கு மட்டும் இல்லை, இந்த படத்தில் பணியாற்றின அத்தனை பேருக்குமே யூத் வேறு லெவல் குரோத்தை கொடுக்கும்னு சொல்லி ரசிகர்கள் நமக்கும் ஒரு ட்ரூத்தை அவங்க அப்பா மூலயமா சொல்லியிருக்கிறதுல வெற்றி பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.